வணக்கம் ஆரம்பி தராங்க. நேத்துல இருந்து நம்ம எல்லாமே கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு கேர்ள் வந்து சைபர் ஜெயால ஒரு காலேஜில் ஹாஸ்டல்ல வந்து இறந்து கிடந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். சரி, ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. ஆனா இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து எல்லாருமே அனுபவத்தை தெரியப்படுத்துறீங்க. ஆனா எப்படி தெரியப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப செய்தியில பார்த்ததுல வந்து என்ன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு தாஜமான ஆப்ஜெக்ட்ல வந்து தலையில அடிச்சனால தான் அந்த பிள்ளை உயிர் போயிருக்கு. அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணதோ அந்த பிள்ளைய ரேப் பண்ண எந்த ஒரு சிம்டமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க போட்ட வீடியோக்குள்ள நீங்க என்னன்னு பதில் கொடுக்க போறீங்க? அதாவது ஒரு விஷயத்த வந்து தெரியாம இந்த மாதிரி இதை பத்தி பேசுனா நம்மளுக்கு நிறைய பேர் வியூ வரும், நிறைய காமெடி வரும், நிறைய லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யறீங்களா? இல்ல அனுதாபத்தை வந்து தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதை எவிடன்ஸ்க்காக நான் சொல்லணும்னு சொல்ல வரீங்களா? அப்படியே இருந்தா கூட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது தானே பெட்டர். என் வாயில என்ன வருதோ அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு தானே. நம்ம வீட்டுல எல்லா வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வராதனால நம்ம வாயில என்ன வருதோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு, என்ன கேள்விப்படுறோமோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு, அதனாலதான் இந்த சமுதாயம் வந்து உண்மை இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த அலசி ஆராயறது இல்ல, கிடைச்சதெல்லாம் பேசுறது, என்ன கிடைக்குதோ பேசுறது. உங்க ஆதங்கத்தை தெரியப்படுத்தணும்னாக்கா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது தப்பு கிடையாது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் கிரியேட் பண்ணி இப்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு பெரிய வழியில இருப்பாங்க. ஒரு இழப்பு, அவங்க குடும்பத்துல வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப நீங்க பண்றது வந்து இன்னும் பெரிய வழியை கொடுக்குது. அவங்க எங்க போய் கெஞ்சுவாங்க? இப்ப அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்குமா? சிந்திச்சு செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. தாழ்மையா கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். வணக்கம் ஆரம்பி தராங்க. நேத்துல இருந்து நம்ம எல்லாமே கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு கேர்ள் வந்து சைபர் ஜெயால ஒரு காலேஜில் ஹாஸ்டல்ல வந்து இறந்து கிடந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். சரி, ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. ஆனா இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து எல்லாருமே அனுபவத்தை தெரியப்படுத்துறீங்க. ஆனா எப்படி தெரியப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப செய்தியில பார்த்ததுல வந்து என்ன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு தாஜமான ஆப்ஜெக்ட்ல வந்து தலையில அடிச்சனால தான் அந்த பிள்ளை உயிர் போயிருக்கு. அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணதோ அந்த பிள்ளைய ரேப் பண்ண எந்த ஒரு சிம்டமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க போட்ட வீடியோக்குள்ள நீங்க என்னன்னு பதில் கொடுக்க போறீங்க? அதாவது ஒரு விஷயத்த வந்து தெரியாம இந்த மாதிரி இதை பத்தி பேசுனா நம்மளுக்கு நிறைய பேர் வியூ வரும், நிறைய காமெடி வரும், நிறைய லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யறீங்களா? இல்ல அனுதாபத்தை வந்து தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதை எவிடன்ஸ்க்காக நான் சொல்லணும்னு சொல்ல வரீங்களா? அப்படியே இருந்தா கூட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது தானே பெட்டர். என் வாயில என்ன வருதோ அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு தானே. நம்ம வீட்டுல எல்லா வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வராதனால நம்ம வாயில என்ன வருதோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு, என்ன கேள்விப்படுறோமோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு, அதனாலதான் இந்த சமுதாயம் வந்து உண்மை இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த அலசி ஆராயறது இல்ல, கிடைச்சதெல்லாம் பேசுறது, என்ன கிடைக்குதோ பேசுறது. உங்க ஆதங்கத்தை தெரியப்படுத்தணும்னாக்கா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது தப்பு கிடையாது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் கிரியேட் பண்ணி இப்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு பெரிய வழியில இருப்பாங்க. ஒரு இழப்பு, அவங்க குடும்பத்துல வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப நீங்க பண்றது வந்து இன்னும் பெரிய வழியை கொடுக்குது. அவங்க எங்க போய் கெஞ்சுவாங்க? இப்ப அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்குமா? சிந்திச்சு செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. தாழ்மையா கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன்.